நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 6.4ல் இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் எ cloud ஃப்ரம் எ பாயிண்ட் h மீட்டர் above the lake is theta 1. அதாவது இப்படி ஒரு லேக் இருக்குது, தண்ணி போகக்கூடிய ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கில் இருந்து ஒரு h மீட்டர் ஹைட்டில் ஒருத்தர் இருந்துட்டு க்ளவுடை வந்து பார்க்குறாரு. ஸோ க்ளவுடு வந்து எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் கொடுத்துருக்காங்க, இங்கே தான் க்ளவுட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த க்ளவுடை வந்து அவர் எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் பார்க்குறாருனா தீட்டா 1ங்கிற ஆங்கிளில் பார்க்குறாரு. இதுதான் லைன் ஆஃப் சைட். ஓகே, அடுத்தது இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து அவர் தண்ணிக்குள்ளே விழுது. ஓகேவா, அப்போது இங்கே எவ்வளோ ஹைட் இருக்கோ அவ்வளோ ஹைட்டில் தான் இங்கேயும் என்ன செய்யும், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் விழும். அந்த ரிஃப்ளெக்ஷன் அவர் அதே இடத்துல இருந்து பார்க்குறாரு. அது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா 2 ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஓகேவா, ஸோ இப்போ இது ஹச்சுங்கிறதுனால இதுவும் ஹச்சு தான். ஸோ இது நம்மளுக்கு தெரியாதனால இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹச்சு. இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா, ஓகே. இப்போ இது வந்து ஏ பி சி டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் எப்படி எழுதலாம், tan theta 1 is equal to opposite by adjacentங்கும் போது x by y. ஸோ y is equal to x by tan theta 1. சரியா, அதே மாதிரி இன் ட்ரையாங்கிள் ஏபிடி ஏபிடிலையும் tan theta 2 is equal to இங்கே வந்து x ப்ளஸ் 2h வரும். ஏன்னா இதனுடைய இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோட ஹைட்டும் இதுதான், பை அட்ஜசன்ட் y தான். ஸோ இங்கே வந்து y is equal to x plus 2h by tan theta 2. ஓகேவா, இப்போ இதில் என்ன லொக்கேட்டட் ஃப்ரம் த ஹைட் ஆஃப் த cloud இஸ் லொக்கேட்டட் ஃப்ரம் த கிரவுண்ட் அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஹச் தான் இதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஹச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இங்கே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் தான் இருக்குது. இந்த ரெண்டு ஒய் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட்டிங் ஒய் ஒய் ஏன்னா அப்போ தான் நம்மளால் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கொண்டு வரலாம். equal to x plus 2h by tan theta 2. ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x into tan theta 2 is equal to x tan theta 1 plus 2h tan theta 1. ஓகேவா, இனி அடுத்தது இதிலிருந்து எக்ஸ் எல்லாம் ஒரே சைடில் கொண்டு வரலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு tan theta 2 minus x tan theta 1 is equal to 2h tan theta 1. ஸோ எக்ஸை நான் பொதுவாக எடுத்துக்கிறேன். ஸோ tan theta 2 minus tan theta 1 is equal to 2h tan theta 1. ஸோ x is equal to 2h tan theta 1 by tan theta 2 minus tan theta 1ன்னு நம்மளுக்கு ஒரு இது கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் ரெண்டு பக்கமே ஹெச்சை வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஹச் அப்படிங்கிறது தான், அதாவது கிரவுண்ட்லேருந்து க்ளவுடோட ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஹச் தான் நம்மளுக்கு வேணும். எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு, இந்த ஹெச்சை ஆட் பண்ணாலே போதும். ஸோ ஆடிங் ஹச் இங்கேயும் அதே மாதிரி இந்த சைடும் 2h tan theta 1 by tan theta 2 minus tan theta 1 ப்ளஸ் ஹச் ஆட் பண்ணியாச்சா. இப்போது நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கிற மாதிரி சால்வ் பண்ண வேண்டியதான், ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். ப்ளஸ் ஹச் இன்ட்டு tan theta 2 minus tan theta 1 by tan theta 2 minus tan theta 1. சரியா, இப்போ எப்படி கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். 2h tan theta 1 ப்ளஸ் h tan theta 2 minus h tan theta 1 by tan theta 2 minus tan theta 1. இப்போ இந்த 2h tan theta 1லேருந்து ஒரு h tan theta 1 மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ h tan theta 1 ப்ளஸ் h tan theta 2 by tan theta 2 minus tan theta 1. இதுதான் x ப்ளஸ் h நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் நம்மளுக்கு ஆன்சர் வருது h இன்ட்டு tan theta 1 plus tan theta 2 பொதுவாக எடுத்தாச்சு, டிவைடட் பை
tan theta 2 மைனஸ் tan theta 1ன்னு கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இந்த தேர்ட் ப்ராப்ளம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 2 ட்ரையாங்கிளுக்கும் tan theta 1 tan theta 2 கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து எனது ஒய் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அந்த 2 ஒய்யையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் கிடச்சிரும். அது கூட ஹெச்சை 2 பக்கமாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சை வந்து இந்த டேர்மை ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் இந்த மெத்தட். ஓகே, தேங்க்யூ.